வணக்கம். தலைப்புச் செய்திகள். தொலைபேசி உரையாடல்களை ஒட்டு கேட்பது அவசியம்தான் என்றாலும் அது முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் வலியுறுத்தியுள்ளார். வருமான வரி ஏய்ப்பு, பண பரிவர்த்தனை முறைகேடு போன்றவற்றை தடுப்பதற்கு தொலைபேசியை ஒட்டு கேட்பது அவசியம் என்றும், ஆகவே மிக கவனமாக இந்த பிரச்சனையை கையாள வேண்டும் என்றும் பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக அரசை குறை கூறுவதற்கு காங்கிரசிற்கு தகுதி இல்லை என்று அந்த மாநில முதலமைச்சர் எடியூரப்பா கடுமையாக சாடியுள்ளார். 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலை திசை திருப்ப காங்கிரஸ் பல்வேறு வகைகளில் முயன்று வருவதாகவும், பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி தவிக்கும் காங்கிரசிற்கு கர்நாடக அரசை குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது என்றும் வன்மையாக சாடினார். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன் மீது நடத்தப்பட்டு வரும் சொத்து குவிப்பு வழக்கிற்கு தடை விதிக்க கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. பீகாரில் மனித ரத்தத்தை விற்கும் அனுமதி பெறாத ரத்த வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. கஞ்சா போன்ற போலி வஸ்துக்களுக்கு அடிமையானவர்கள், காச நோயாளிகள், பிச்சைக்காரர்கள் போன்றவர்களிடம் ரத்தம் எடுத்து அதை அந்த ரத்த வங்கிகள் விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரோடுகள் போடுவதில் மத்திய அமைச்சர் கமல்நாத்திற்கு 15% கமிஷன் என்ற விவரம் நீராராடியா கேஸில் வெளியாகியுள்ளது. ஏதாவது ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணிய சுவாமி இன்று மானாமதுரை அருகே உள்ள கோவிலில் உருக்கமாக யாகம் நடத்தினார். தீவிரவாதி அப்துல் குருவை தூக்கில் போட வேண்டும் என்று மத்திய பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய குற்றவாளி அப்துல் குரு என்பது குறிப்பிடத்தக்கது. விக்கிலீக்ஸ் இணையதளம் முடங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதால் ஓபன் லீக்ஸ் என்ற புதிய இணையதளம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. விமானத்தில் ஏறும் முக்கிய பிரமுகர்களை சோதனை போடுவது தவிர்க்க முடியாதது என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் மீரா சங்கரும், ஐநா சபைக்கான இந்திய தூதர் ஹர்தீப் புரியும் அமெரிக்க விமான நிலையங்களில் சோதனையிடப்பட்டது குறித்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்ட மாலையில் நடைபெற்ற அரசு விழாவில் காங்கிரஸ் கட்சியினருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் எதிர்பாராத விதமாக மோதல் ஏற்பட்டது. இதில் ஆட்சியர் ராஜேந்திரனை காங்கிரஸ் கட்சியினர் கடுமையாக தாக்கினர். காங்கிரஸ் பிரமுகர்களை ஆட்சியர் அடித்ததால் இந்த வன்முறை அரங்கேறியது. சபரிமலை கோவிலில் உள்ள ஐயப்பன் விக்கிரகத்தை தொட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடிகை ஜெயமாலா மீது கேரள உயர்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஐயப்பன் சிலையை பெண்கள் தொடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகள் இரவு 7:30 மணிக்கு. வணக்கம்.